எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கால்குலேஷன் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு தந்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைமே வேணுமா எஸ்ஐபியே வேணுமா? ரெண்டும் போட்டு இல்லை ரெண்டுமே போட்டு தந்துட்டீங்கன்னா கூட ஓகே தான், எங்களுக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ இது நம்பராக சொல்லணும்னா ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4.3 lakhs ஆயிருக்கும் மல்டி அசெட். ஸோ இதே நீங்கள் ஒரு எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 லட்ச ரூபா எஸ்ஐபி போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்க? ஒரு 10 வருஷத்தில் ஒரு 12 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க இல்லையா? 10,000னா ஒரு வருஷத்துக்கு 1.2 lakhs, 10 வருஷம்னா ஒரு 12 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. இன்றைக்கி இந்த மல்டி அசெட்டோடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 43,90,000 கிடைச்சிருக்கும். ஓகே, இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 15.94%. ஒரு ஆவரேஜ் பெஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டெலிவர்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் க்ளோஸ் டு 13-14% மேலே கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னன்னா எந்த அசட் கிளாஸ் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு, ஒருத்தர் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எல்லாத்துலேயும் வச்சுக்கணுங்கிறாரு, அவருக்கெல்லாம் இந்த மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ வில் பி அ ஐடியல் சாய்ஸ் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித். மார்க்கெட் ஹையில் இருக்கா லோவில் இருக்கா என்ன அது எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் பை மல்டி அசெட் அண்ட் கீப் பையிங் ஃபார் அபவுட் 10 years.